ஹாய் காய்ஸ், ஐம் நிவிதா. இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் இருக்கிற யூனிட் 23 எக்கனாமிக் பயாலஜி அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். Introduction. The gift of nature is almost unlimited and thus a variety of useful products are obtained from plants. ஸோ நேச்சர் வந்து நமக்கு கொடுக்குற கிஃப்ட் அப்படின்றது லிமிட்டே கிடையாது, ரொம்ப அன்லிமிட்டடாக இருக்குது. நம்ம வந்துட்டு நிறைய யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் நம்ம பிளான்ஸ்லேருந்து கிடைக்குது. எக்கனாமிக் யூஸ் ஆஃப் பிளான்ஸ் ஆர் வேரிட் அண்ட் தேர்ஃபோர் த ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் தேர் கல்டிவேஷன் இஸ் இமென்ஸ். எக்கனாமிக் யூசஸ் அப்படின்னா காசு சம்மந்தப்பட்ட விஷயம். ஓகேவா? இப்போது வந்துட்டு உங்கள் வீட்டில் வந்து ஒரு மரம் இருக்குது, அது நிறைய பழம் தருது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? உங்கள் குடும்பத்துக்கு தேவையான பழத்தை எடுத்து வச்சுட்டு மீதி இருக்க பழத்தை வந்து நம்ம எங்கேயாவது விற்போம். கரெக்டாக? அதை தான் எக்கனாமிக்னு சொல்லுவோம். எக்கனாமிக் யூஸ் ஆஃப் பிளான்ஸ் ஆர் வேரிட், அது வந்து வேரி ஆகுது. அண்ட் தேர்ஃபோர் த ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் தேர் கல்டிவேஷன் இஸ் இமென்ஸ். ஸோ அதனால தான் அதை வந்துட்டு எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், ஓகேவா? அந்த கல்டிவேஷன் வந்துட்டு என்ன மாதிரி பண்ணால் நமக்கு இன்னும் நிறைய விளைச்சல் கிடைக்கும், நமக்கு இன்னும் நிறைய காசு கிடைக்கும் அப்படின்றது வந்து ரொம்ப இம்மென்ஸ்னால் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளாரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் ஹவ் கெயின்ட் கன்சிடரபிள் பப்ளிக் அட்ராக்ஷன். அதாவது அந்த மலர் வளர்க்குறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அது வந்து ஃப்ளாரிகல்ச்சர் அப்படின்னு சொல்கிறது. ஹார்டிகல்ச்சர்னால் தோட்டக்கலை. ஓகே, அது வந்து பேசிக்காகவே ரொம்ப பப்ளிக்கால் அட்ராக்ட் ஆகப்பட்டிருக்கு. ரீசன்ட் சினாரியோவில் மோர் எம்ஃபசிஸ் இஸ் கிவன் டு த ப்ராக்ரஸ் ஆஃப் எக்கனாமிக் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஜுவாலஜி லைக் அக்வாகல்ச்சர், கல்ச்சர் ஆஃப் ஃபிஷ், ப்ரான், கிராப்ஸ், pearl and edible oyster, vermiculture, apiculture and dairy farming, which are gaining more importance as animal based farming due to their economic and commercial values. ஸோ ரீசெண்டாக ஓகேவா என்ன ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஜுவாலஜி, ஓகே, அனிமல் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு எக்கனாமிக் ஆஸ்பெக்டில் போகலாம் அப்படின்றத ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் இப்போ அக்வாகல்ச்சர்னால் என்னது? தண்ணியில் வளரக்கூடிய அந்த ஒரு மிருகத்தை வந்து நீங்கள் வளர்க்குறது. ஓகேவா? கல்ச்சர் ஆஃப் ஃபிஷ்ஷு வளர்க்குறது, ப்ரானு, கிராபு, பேர்லு, ஓகேவா, முத்து, வித் ஈடிபிள் ஆயிஸ்டர்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணுறதா இருக்கட்டும். வேர்மிகல்ச்சர் அப்படின்னா ஏர்த் வார்ம் இருக்கு இல்லையா, ஏர்த் வார்ம் மூலயமா வர அந்த உரம், அது. எபிகல்ச்சர் தேன், இது சம்மந்தமாக பீஸ் வளர்க்குறது இதெல்லாமே. அண்ட் டெய்ரி ஃபார்மிங்னால் அந்த மாடு சம்மந்தப்பட்டது. இதெல்லாமே வந்துட்டு நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து இதுவாக இருக்குது. ஏன்னா அனிமல் பேஸ்டு ஃபார்மிங் பண்ணும்போது நிறைய காசு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அனிமல் ஃபார்மிங் ஹேஸ் நவ் பிகம் அன் ஆக்ரோ பேஸ்ட் ஆண்டர்ப்ரெனர்ஷிப் அண்ட் இஸ் பெனிஃபிஷியல் டு ரூரல் ஃபார்மர்ஸ். ஸோ இப்போ வந்து அனிமல்ஸை யூஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணுறது, அனிமல்ஸை வளர்க்குறது, இதெல்லாமே இப்போ வந்துட்டு ஆக்ரோ பேஸ்டில் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ரூரல்னால் வில்லேஜில் இருக்க ஃபார்மர்ஸ்க்கு எல்லாமே ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. பிகாஸ் அவங்க நார்மலாகவே அனிமல்ஸ் எல்லாம் வளர்ப்பாங்க இல்லையா, ஸோ அதுக்கு காசு தராங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்குது. இதை பற்றியெல்லாம் நம்ம எலாபரேட்டாக இந்த லெசனில் படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹார்டிகல்ச்சர் அப்படின்னா என்னென்னா தோட்டக்கலை எல்லாமே வரும். பிரான்ச் ஆஃப் அக்ரிகல்ச்சர் தட் டீல்ஸ் வித் கல்டிவேஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள், ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ்னால் பார்க்குறக்கு அழகாக இருக்கும். பட் அதனால் நமக்கு வந்துட்டு ஆக்சிஜன் அதெல்லாம் கிடைக்கும். பட் ஸ்டில் அதனால் ஃப்ரூட்டோ ஒரு சீடோ அந்த மாதிரிலாம் கிடைக்காது. ஓகேவா? வேர்டு ஹார்டிகல்ச்சர் இஸ் derived from the Latin word hortus means garden, collere means to cultivate. ஓகேவா? கார்டனை கல்டிவேட் பண்ணுறது. ஹார்டிகல்ச்சர் இஸ் போத் எ சயின்ஸ் அண்ட் அன் ஆர்ட். ஸோ இப்போ வந்து தோட்டம் வளர்க்குறோம், தோட்டக்கலை அப்படின்றப்ப அதில் வந்துட்டு நிறைய சயின்ஸ். ஓகே, பிகாஸ் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த செடிக்கு இந்த மாதிரி மண் தான் தேவை, அப்போ தான் அது நல்லா வளரும். இந்த செடி இந்த மண்ணில் வச்சா வாடி போய்டும். இந்த மாதிரி நிறைய சயின்ஸ் இருக்குது. அது வந்து ஒரு ஆர்ட். ஓகேவா? ஆஃப் க்ரோயிங் பிளான்ஸ் வித் இம்ப்ரூவ்டு க்ரோத், குவாலிட்டி, ஈல்ட் அண்ட் வித் ரெசிஸ்டன்ஸ் டு டிசீஸ், இன்செக்ட்ஸ் எக்ஸெட்ரா. அதாவது இப்போது அது வந்துட்டு ஒரு ஆர்ட்டுன்னு சொல்கிறாங்க. அது வந்து என்னென்னா நிறைய க்ரோத் இருக்கணும், பேசிக்காக குவாலிட்டி இருக்கணும், ஈல்டுனா விளைச்சல், அதனால் நமக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கணும். அண்ட் வித் ரெசிஸ்டன்ஸ் டு டிசீஸ் அதுக்கு சீக்கிரமாக வரக்கூடாது. அதுக்கப்புறம் இன்செக்ட்ஸு, ஸ்ட்ரெஸ்ஸு, இதுலேருந்துலாம் அது வந்துட்டு இது பண்ணும். ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படின்னா பிளான்ஸ்க்கு ஸ்ட்ரெஸ் அப்படின்னா, இப்போ நீங்கள் பக்கத்தில் பிளான்ஸை ரொம்ப பக்கத்தில் வைக்கிறீங்கன்னா ஆப்வியஸ்லி ஒரு பிளான்ட்டுக்கு வந்துட்டு சன்லைட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
ஸோ அப்போ அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயம்தான் சொல்கிறாங்க. தெர் ஆர் 4 மெயின் கிளாஸஸ் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் இருக்குது. போமாலஜினா ஃப்ரூட்டை வளர்க்குறது, ஒலிரிகல்ச்சர்னா வெஜிடபிளை ஃபார்ம் பண்ணுறது, ஃப்ளாரிகல்ச்சர்னா ஃப்ளவர்ஸு, லேண்ட்ஸ்கேப் கார்டனிங். ஓகேவா? அந்த ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, அந்த ஒரு லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கார்டனிங் பண்ணுறது. ஓகே, போமாலஜி ஆர் ஃப்ரூட் ஃபார்மிங்னா என்னென்னு பார்க்கலாம். The term pomology is derived from the Latin word pomum, which means fruit. Logina study. ஓகேவா? போமாலஜினா போமம்னா என்னது? லாட்டின் வேர்டில் ஃப்ரூட்டுன்னு அர்த்தம். லாஜினா பேசிக்காக படிக்கிறது, மைக்ரோபயாலஜி. லாஜி அப்படின்னாலே படிக்கிறது. இட் டீல்ஸ் வித் டெவலப்மெண்ட், என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் ஃப்ரூட் குவாலிட்டி, கல்டிவேஷன் டெக்னிக், ரெகுலேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் பீரியட்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் காஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ். ஸோ பேசிக்காக இதில் என்னெல்லாம் படிப்பாங்க அப்படின்னா, எப்படி வந்துட்டு ஃப்ரூட்டோட குவாலிட்டியை வந்து அதிகப்படுத்தலாம், அந்த கல்டிவேஷன் டெக்னிக்ஸ் என்னென்னலாம், அதுக்கப்புறமேட்டு ரெகுலராக அந்த அந்த ஒரு பர்டிகுலர் பீரியடில் ஃப்ரூட் வரைக்கும் என்னெல்லாம் பண்ணலாம், அதுக்கப்புறமேட்டு காஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்டை வந்து எப்படி கம்மி பண்ணலாம், இது எல்லாத்தையும் பற்றி படிக்கிறது. நெக்ஸ்ட்டு ஒலிரிகல்ச்சர் ஆர் வெஜிடபிள் ஃபார்மிங்னா வெஜிடபிள்ஸை பற்றி வளர்க்குறத பற்றி படிக்கிறது. வெஜிடபிள் ஃபார்மிங்கை நம்ம எப்படிலாம் பிரிக்கலாம்னா, கிச்சன் ஆர் நியூட்ரிஷன் கார்டனிங், கமர்ஷியல் கார்டனிங், வெஜிடபிள் ஃபோர்சிங். அதாவது கிச்சன் கார்டனிங் அப்படின்னா என்னென்னா, சின்ன அளவில், ஓகேவா, நம்ம வந்துட்டு மாடி தோட்டம் அந்த மாதிரி குட்டி குட்டியாக நமக்கு தேவையானதை நம்மளே வளர்த்துக்கிறது. பீன்ஸ், கேபேஜ், லேடிஸ் ஃபிங்கர், டொமேட்டோ, பிரிஞ்சால், கேரட், ஸ்பினாச்னா கீரை. ஓகே, இது வந்துட்டு கிச்சன் கார்டனிங். நமக்கு தேவையான கிச்சனுக்கு நம்ம அப்படியே பண்ணுறது. கமர்ஷியல் கார்டனிங் அப்படின்னா என்னென்னா, பெரிய அளவில், லைக் நீங்கள் வந்துட்டு வெளியில் போய் விற்று காசு பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது எல்லாமே கமர்ஷியல் கார்டனிங்கில் வரும். வெஜிடபிள் ஃபோர்சிங்னா வெஜிடபிள்ஸை வந்துட்டு பில்டிங்கில், க்ரீன் ஹவுஸ், கோல்டு ஃபார்ம், அதுக்குன்னு வந்துட்டு ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு க்ரோயிங் கண்டிஷனில் வச்சு வளர்க்குறது. ஓகேவா? இட் இஸ் அ மோஸ்ட் இன்டென்சிவ் டைப் ஆஃப் வெஜிடபிள் க்ரோயிங். இன்டென்ஸ்னால் ரொம்ப டீப்பான வெஜிடபிள் க்ரோயிங், ரொம்ப பார்த்து வளர்க்குறது. கேபேஜ், டொமேட்டோ, பிரிஞ்சால் இதெல்லாமே பண்ணுவாங்க. ஓகே, உழவன் செயலி ஆப் அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது ஃபோனில். தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் இந்த மொபைல் அப்ளிகேஷனை வந்துட்டு லான்ச் பண்ணுது. அது வந்து ஃபார்மர்ஸ் வந்துட்டு அவங்களோட சப்சிடிஸ்னால் கொஞ்சம் ஊக்கத்தொகைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எவ்வளோ கிடைக்குது, ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸு, க்ராப்புக்கு இன்சூரன்ஸு. இப்போ க்ராப்புக்கு இன்சூரன்ஸ்னால் என்னென்னா, இப்போ க்ராப் வளர்க்குறாங்க, ஏதோ மழை ஃப்ளட்டுனால க்ராப் வந்துட்டு அழிஞ்சு போச்சு அப்படின்னா அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து காசு தருவாங்க. பிகாஸ் கஷ்டப்பட்டு இவ்வளோ நாள் வந்துட்டு க்ராப் வளர்த்துருக்காங்கல்ல, ஸோ அதனால். அண்ட் வெதர் கண்டிஷன் இது எல்லாத்தையும் பற்றியும் சொல்லும். அதுக்கப்புறமேட்டு அதில் வந்துட்டு நிறைய ஸ்டாக் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ இருக்குது, ஃபர்டிலைசர்ஸ் வந்துட்டு எந்த லோக்கல் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஸ்டோர்ஸில் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயத்த உழவன் ஆப் வந்து சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு க்ரீன் ஹவுஸ் ஆர் பாலி ஹவுஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இட் இஸ் அ ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர். இப்போ ஃப்ரேம்டுனா என்னது, இப்போ நம்ம நார்மலாகவே ஃபோட்டோ ஃப்ரேம்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த அளவுக்கு தான் அந்த ஃபோட்டோ வரணும் அப்படின்றத நம்ம ஃப்ரேம்னு சொல்லுவோம். ஸோ இதேவும் அதே தான். ஃப்ரேம்டுனா ஒரு பர்டிகுலர் இடம் வரைக்கும் தான் வரும். கவர்டு வித் டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் டு க்ரோ கிராப்ஸ் அண்டர் partially or fully controlled environmental condition to get optimum growth and productivity. இப்போது ஒரு சில பிளான்ட் வந்து ரொம்ப ஹீட்லேயும் வளராது, ரொம்ப கூலாகவும் வளராது. அப்போ அதுக்கு கொஞ்சம் நடுநிலைமையான ஒரு கிளைமேட் தேவை. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளான்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல்னால் அதை சுற்றி இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுதான் க்ரீன் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்பரண்ட்னா உள்ளே இருக்கிறது வந்து வெளியில் தெரியும். ஓகேவா? அதில் க்ராப்பை வளர்ப்பாங்க. பாதியோ அல்லது ஃபுல்லாகவே அந்த கண்ட்ரோல்டு என்விரான்மெண்டல் கண்டிஷன்னா அதுக்குள்ளேயே வந்துட்டு டெம்பரேச்சர் ஃபிக்ஸ் பண்ணுறதெல்லாம் இருக்கும். இப்போ இந்த டெம்பரேச்சர் வை அந்த மாதிரி சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னா டு கெட் ஆப்டிமம் க்ரோத் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி, நல்ல க்ரோத் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி கிடைக்கணுங்கிறதுக்காக. இப்போ வந்துட்டு அது வந்து அக்ரிகல்ச்சர் வேர்ல்டு வைடாக வந்துட்டு இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. க்ரீன் ஹவுஸ்னால் என்னென்ன அட்வான்டேஜ்னால், ரொம்ப பார்த்து வளர்க்குறதுனால டிசீஸ்லாம் அதிகமாக இருக்காது. ஓகேவா? அதுக்கப்புறம் வாட்டர் ரெக்குயர்மெண்ட்டும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஈல்டு அந்த விளைச்சல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அவுட்டோர் கல்டிவேஷனை விட. கொஞ்சம் பெஸ்டிசைட்ஸ் தான் தேவையாக இருக்கும். இது வந்து அன்சர்டைன் வெதர் வந்து எப்படி மாறும்னே தெரியாது. ஸோ இந்த மாதிரி அன்சர்டைன் வெதர்லேருந்து இந்த பிளான்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுதான் க்ரீன் ஹவுஸு.
நெக்ஸ்ட்டு ஃப்ளாரிகல்ச்சர் ஆர் ஃப்ளவர் ஃபார்மிங் அப்படின்னா என்னென்னா, ஃப்ளாரிகல்ச்சர் இஸ் த ஆர்ட் ஆஃப் கல்டிவேட்டிங் ஃப்ளவரிங் அண்ட் ஆர்னமெண்டல் பிளான்ஸ் இன் கார்டன் ஃபார் பியூட்டி ஆர் ஃப்ளோரிஸ்ட்ரி. ஸோ லைக் ஹார்டிகல்ச்சர்னால் அதுதான் ஃப்ளவரிங் அந்த கல்டிவேட் பண்ணுறது அல்லது அழகுக்காக வளர்க்கக்கூடிய பிளான்ஸை வந்துட்டு கல்டிவேட் பண்ணுறது இதெல்லாமே. ஓகே, இது வந்துட்டு என்னென்னா ட்ரெடிஷ்னலாக இருக்க ஃப்ளவர்ஸை கன்சர்ன்னா இது எதுக்கெலாம் அக்கறை எடுத்துக்கோம் அப்படின்னா, ட்ரெடிஷ்னல் ஃப்ளவர்ஸ், கட் ஃப்ளவர்ஸ், பெட்டிங் ஃப்ளவர்ஸ், ஃபாலியேஜ் பாட்டட் பிளான்ட்ஸு, arboriculture trees, turf grass for beautification, and value-added products like essential oil, pharmaceutical and nutraceutical compounds. அதாவது என்னென்னா, இப்போது இந்த இடத்துல வந்துட்டு ஃப்ளாரிஸ்ட்ரி அப்படின்னா என்னென்னா, இப்போ ஃப்ளவர் வந்து அரேஞ்ச் பண்ணி செல் பண்ணுவாங்கள்ல, இந்த பொக்கே அந்த மாதிரிலாம். ஸோ அதுதான் ஃப்ளாரிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறது. இப்போ ட்ரெடிஷ்னல் ஃப்ளவர்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ ரொம்ப காலமாகவே அதுலேருந்து நமக்கு ஃப்ளவர்ஸ் வந்துகிட்டே இருக்கும், ரொம்ப காலமாகவே அதை வளர்த்துட்ருப்பாங்க, அது ட்ரெடிஷ்னல் ஃப்ளவர்ஸை. கட் ஃப்ளவர்ஸ் அப்படின்னா என்னென்னா, லைக் பொக்கே அந்த மாதிரி கொடுக்குறதுக்கெல்லாம் கட் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஃப்ளவர்ஸை. பெட்டிங் பிளான்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ கலர்ஃபுல்லான டிசைன்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்காக, இப்போ ஃப்ளவர் பெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ளவர்லேயே வந்துட்டு கோலம் போடுறது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி இதுக்கெலாம் பண்ணுறது பெட்டிங் பிளான்ட்ஸு. அப்புறம் ஃபாலியேஜ் அப்படின்னா என்னென்னா லீஃப். ஓகேவா, லீஃபை வந்து டெக்கரேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்கள்ல, இந்த மணி பிளான்ட் அதெல்லாமே. ஸோ அதெல்லாமே பாட்டட் பிளான்ட்ஸ் அப்படின்னா பாட்டில் வளர்க்குறது. நெக்ஸ்ட்டு ஆர்போரிகல்ச்சர் ட்ரீஸ்னால் என்னென்னா, இது வந்துட்டு எப்படி ட்ரீஸு ஷர்ப்ஸு இதெல்லாமே கேர் பண்ணிக்கிறது, அந்த கார்டன்லையாக இருக்கட்டும், பார்க்லையாக இருக்கட்டும், அல்லது எந்த பிளேஸ்லையாக இருக்கட்டும், இதை பற்றி தான் படிக்கிறது. ஓகேவா. டர்ஃப் கிராஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ கார்டன் வந்துட்டு லைக் பார்க்லலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த புல்தரை இருக்கும்ல, ஸோ அதுதான் சொல்கிறது. ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் எசென்ஷியல் ஆயில்ஸ், நமக்கு தேவையான ஆயிலு, ஃபார்மாக்யூட்டிக்கல்னால் மெடிசினல். ஓகே, அண்டு நியூராக்யூட்டிக்கல் காம்பவுண்ட்ஸ், நியூட்ராக்யூட்டிக்கல். இப்போது உணவே மருந்து அப்படிலாம் சொல்லுவோம்ல, நியூட்ரிஷன் ப்ளஸ் ஃபார்மிக் லைக் மருந்து அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மாதிரி இருக்கிறது. எக்ஸாம்பிள் ஜெரானியம்ஸ், பிரிசி லிலிஸ், கிரைசாந்தியம் அண்டு பிட்டூனியா. ஓகே, ஸோ இதான் வந்துட்டு ஃப்ளவர் ஃபார்மிங், ஃபுல்லாகவே ஃப்ளவர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பிரதான் மந்திரி ஃபாசல் பீமா யோஜனா அப்படின்னா என்னென்னா, அது வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் க்ராப்க்கான ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்குது. இதில் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இன்சூரன்ஸ் வந்து கவர் பண்ணிக்கும். ஓகேவா. இப்போ ஒரு வேளை ஏதாவது ஒரு லேண்ட் ஸ்லைடு ஏற்பட்டு அந்த ஃபார்மிங்லாம் கரெக்டாக இல்லை அல்லது ஃப்ளட் எதாவது வந்துச்சு அப்படின்னா அந்த இதெல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கும் இந்திய அளவில். ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் ஃபார்மர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் காசு கொடுப்பாங்க. இது 18th February 2016 வந்து தொடங்கினாங்க. ஃப்ளவர்ஸோட யூஸஸ்லாம் என்னது, டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க, பர்சனல் நீட்ஸ், ரிலீஜியஸ் அண்ட் செரிமோனியல்னால் எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸில். ஓகே, அது வந்து கலரு, பியூட்டி டு த கார்டன், இன்க்ரீசஸ் கண்ட்ரி எக்கனாமி. ஏன்னா இப்போ வந்து ஒரு ஃப்ளவர் இருந்துச்சு நிறையா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ அடுத்த கண்ட்ரிக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் அந்த கண்ட்ரியோட எக்கனாமிக் பணம் வந்துட்டு நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். லேண்ட்ஸ்கேப் கார்டனிங் அப்படின்னா, லேண்ட்ஸ்கேப் ஹார்டிகல்ச்சர் இஸ் அ ஸ்டடி ஆஃப் டிசைனிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிங் லேண்ட்ஸ்கேப் இன் ஹோம்ஸ், பிஸ்னஸ் ஃபர்ம்ஸ் அண்ட் பப்ளிக் ஏரியாஸ் டு இமிட்டேட் நேச்சுரல் சீன்ரி. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பியர் மாதிரி வந்துட்டு ஒரு ட்ரீயை வந்து வளர்க்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ் அங்கங்கே எப்படிலாம் வளர்த்தா கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே லேண்ட்ஸ்கேப் கார்டனிங்கில் வந்துடும். ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம படிக்க போகிறது வந்து என்னென்னா மேன்யூரிங், பயோ மேன்யூரிங். ஃபர்டிலைசர்னு ஒன்று இருக்குது, மேன்யூரிங்னு ஒன்று இருக்குது. ஃபர்டிலைசர்னால் பேசிக்காக ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணுறது. ஓகேவா. மேன்யூரிங்னால் இயற்கையாக இருக்கிறது. ஆர்கானிக் மேன்யூர் ஆர் ப்ரிடாமினன்ட்லி derived ஃப்ரம் பிளான்ட் டெப்ரிஸ் அண்ட் அனிமல் ஃபீசஸ் அண்ட் மைக்ரோப்ஸ். ஆர்கானிக் மேன்யூர் அப்படின்னா என்னென்னா, நம்ம வந்துட்டு உயிருள்ள பொருள்லேருந்து கிடைக்கக்கூடிய மேன்யூர். இது வந்துட்டு ப்ரிடாமினன்ட்லினா பேசிக்காக எதுலேருந்து நமக்கு கிடைக்குதுன்னா பிளான்ட்டோட டீப்ரீஸ்னால் என்னது, பிளான்ட்டு இந்த காய்ந்த இலலாம் இருக்குல்ல, பிளான்ட் வந்துட்டு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயம் இருக்கும்ல, அது. அனிமல் ஃபீசஸ் அப்படின்னா அது அனிமலோட அந்த
1 பாத்ரூம் 2 பாத்ரூம் இதெல்லாமே அண்டு மைக்ரோப்ஸ் ஓகே குட்டி குட்டி மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாம் யூஸ் பண்ணி மேன்யூஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ இதனால் சாயில் வந்து ரொம்ப ஃபர்டைலாக இருக்கும். அது வந்துட்டு நைட்ரஜன் இந்த மாதிரியான நியூட்ரியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில இது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அனிமல் மேன்யூர்னால் என்னது? அனிமல் ஃபீசஸ் லைக் நான் சொன்ன மாதிரி அனிமலோட 2 பாத்ரூம், அதுக்கப்புறம் யூரின் ஃப்ரம் த லைஃப் ஸ்டாக் லைக் கேட்டில், ஹார்ஸ், பிக்கு, சிக்கன், டர்க்கி, ரேபிட்ஸ் இதெல்லாமே அவ்வளோ ஃபர்டைலாக இருக்கும். ஓகேவா? மேன்யூஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் அனிமல்ஸில் வந்துட்டு ஹாவ் டிஃப்ரெண்ட் குவாலிட்டிஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன். ஸோ டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிறது வந்து வேறு குவாலிட்டிஸில் இருக்கும். அதுக்குன்னு வேறு அப்ளிகேஷன். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் அனிமலோட வேஸ்ட் மெட்டீரியல் எடுத்து நம்ம இந்த பிளான்ட்டில் போட்டால் நல்லா வளரும், அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஓகேவா? ஃபார்ம்யார்ட் மேன்யூர் அப்படின்னா என்னென்னா, இட் இஸ் அ மிக்சர் ஆஃப் கேட்டில் டங் அப்படின்னா மாட்டு சாணம். ஓகேவா? அதுக்கப்புறம் கேட்டிலோட யூரின், அதுக்கப்புறமேட்டு லிட்டர் மெட்டீரியல்னால் இப்போ இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் வளர்ப்பாங்க இல்லையா, இந்த காய்ந்த இலையை தான் நம்ம லிட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது டெய்ரி வேஸ்ட்னால் இந்த பால் இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒன்று நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கும்ல, ஸோ அதெல்லாமே ஆன் அன் ஆவரேஜ் வெல் டீகம்போஸ்டு ஃபார்ம்யார்ட் மேன்யூரில். ஸோ இந்த மாதிரி ஃபார்மில் விளையிற விஷயத்தில் வந்து அந்த ஃபார்மில் இருக்கிற வேஸ்ட்டை யூஸ் பண்ணி கிடைக்கிற மேன்யூர் வந்துட்டு 0.5% நைட்ரஜன், 0.2% அவைலபிள் பாஸ்பேட் இருக்கான், 0.5% அவைலபிள் பொட்டாஷ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஷீப் அண்ட் கோட் மேன்யூர் அப்படின்னா இதில் வந்துட்டு நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கான் ஃபார்ம்யார்ட் மேன்யூரை விட. இதில் 3% நைட்ரஜன், 1% பாஸ்பரஸ் பென்டாக்சைடு, 2% பொட்டாசியம் ஆக்சைடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கம்போஸ்ட் அப்படின்னா என்னென்னா இஸ் அ சாயில் கண்டிஷ்னர் as well as fertilizer that is rich in nutrients. பேசிக்காக இப்போ நம்ம தலைக்கெல்லாம் கண்டிஷ்னர் அப்படின்னு போடுவோம். ஸோ ஷாம்பூ தனியாக, கண்டிஷ்னர் தனியாக. ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ராவாக நமக்கு வந்துட்டு ஒரு அந்த ஹேர் வந்து தெம்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஓகேவா? ஸோ அதுதான் கம்போஸ்ட் ரிச் இன் நியூட்ரியன்ஸ். இட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை நேச்சுரல் டீகம்போசிஷன் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர். அதாவது இப்போ க்ராப்போட ரெசிடியூஸ்னால் என்னதுன்னா, க்ராப் வந்து வளர்ந்துருச்சு, அது வந்து லைக் ஓகே அது வந்து கொஞ்ச நாளில் கொஞ்சம் காஞ்சி போயிடும்ல. ஸோ அந்த க்ராப்போட தேவையில்லாத விஷயம் அனிமலோட வேஸ்ட்டு, ஃபுட் வேஸ்ட்டு, இண்டஸ்ட்ரியல் அண்ட் முனிசிபல் வேஸ்ட்டு, அதை நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகே, இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டு, முனிசிபல் வேஸ்ட்னால் நம்ம போடுற காய்கறி எல்லாமே, அண்ட் மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு கண்ட்ரோல்டு கண்டிஷனில் வைப்பாங்க. ஒரு பெரிய டேங்க் அந்த மாதிரி வைப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளில் அது வந்து மேன்யூராக மாறி நமக்கு செடிக்கெலாம் நம்ம போடலாம். க்ரீன் மேன்யூர் அப்படின்னா என்னென்னா, க்ரீன் லீவ்ஸு, ட்விக்ஸ் ஆஃப் ட்ரீஸ்னால் என்னது, இந்த குச்சி, அதுக்கப்புறம் ஃபீல்டு நிறைய பன்ஸு இதெல்லாமே வந்துட்டு பண்ணுறது. க்ரீன் மேன்யூர்னால் சாயிலோட ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறமேட்டு க்ரீன் மேன்யூர்லாம் நம்ம போடும்போது அது வந்து நிறைய தண்ணி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அண்ட் டிக்ரீசஸ் சாயில் லாஸ் பை எரோஷன். அது வந்துட்டு அந்த எரோஷன்னா என்னது, அந்த மண்ணெலாம் காணாமல் போகும்ல, ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. க்ரீன் மேன்யூர் போடும்போது இன்னும் சாயிலை நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரீக்ளமேஷன் ஆஃப் ஆல்கலைன் சாயில்ஸ் அண்ட் ரெடியூசஸ் வீட் ப்ரோலைஃப்ரேஷன். அதாவது இந்த ஆல்கலைன் சாயில்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாமே ரீக்ளமேஷன் அப்படின்னா இதுக்கப்புறமேட்டு வளரவே முடியாது, இந்த சாயிலை வந்து வளரவே வளராது, வேஸ்ட் அப்படின்னு சொல்கிற அந்த மாதிரியான சாயிலை வந்துட்டு திருப்பி கரெக்ட் பண்ணுறது. ஓகேவா? அண்ட் ரெடியூசஸ் வீடு ப்ரோலைஃப்ரேஷன் அப்படின்னா இப்போ வீட்ஸ்னால் தேவையில்லாத கிராஸு, தேவையில்லாத செடி இதெல்லாமே வந்துட்டு ஊடுருவுறதை வந்து தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க க்ரீன் மேன்யூர்லாம் நம்ம போடும்போது. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு இட் இஸ் அ மேன்யூர் அப்டெய்ன்டு ஃப்ரம் அன்டீகம்போஸ்டு க்ரீன் மெட்டீரியல் டிரைவ்டு ஃப்ரம் லெகுமினஸ் பிளான்ட்ஸ். ஓகேவா? இந்த க்ரீன் மேன்யூர் அப்படின்னா என்னென்னா, இந்த மேன்யூர் ஓகே வரும் நமக்கு வந்து டீகம்போஸ்ட்னா என்னது, நல்லா கெட்டு போய் லைக் எப்படி சொல்கிறது, அன்டீகம்போஸ்ட்னா டீகம்போஸ் ஆகாமல் இருக்கிற க்ரீன் லெகுமினஸ் பிளான்ட்ஸ்னால் என்னது, இந்த பட்டாணி இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி பீன்ஸு இந்த மாதிரி இருக்கிறத நம்ம லெகுமினஸ் பிளான்ட்ஸ்னு சொல்லுவோம். அதுலேருந்து கிடைக்கக்கூடியது. ஓகேவா? சன் ஹெம்ப், டாய்ச்சா,
சிஸ்பானியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பயோ ஃபர்டிலைசர்ஸ் அப்படின்னா என்னென்னா, பயோ அப்படின்னாலே உயிரினம், உயிரினத்துலேருந்து எடுக்கக்கூடிய ஃபர்டிலைசர்ஸ், அதாவது லிவிங் மைக்ரோ ஆர்கானிசம்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் யூஸ் பண்ணி ஃபர்டிலைசர்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. பிளான்ட் சர்ஃபேஸ் ஆர் சாயில் colonize the rhizosphere or the interior of the plants and promotes growth by increasing the supply or availability of primary nutrients to the host plant. என்ன சொல்கிறாங்கன்னா, பயோ ஃபர்டிலைசர்ஸ் அப்படின்னா அது ஒரு சப்ஸ்டன்ஸ், அதில் வந்து நிறைய லிவிங் வாழக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கும். அதை அப்ளை பண்ணோன்னே சீட்ஸ்க்கோ அல்லது பிளான்ட் சர்ஃபேஸ்க்கோ அல்லது சாயில் மேலேயோ அப்ளை பண்ணோன்னே அது வந்துட்டு காலனைஸ் த ரைசோஸ்பியர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு நிறையா இருக்கும். எங்கே அப்படின்னா இன்டீரியர் ஆஃப் த பிளான்ட்டில். ஸோ அதனால் அது வந்துட்டு என்னென்னா, இப்போது இந்த அதுக்கப்புறமேட்டு அந்த க்ரோத்தை போய் நல்லா வளர வைக்கும். எப்படின்னா, அந்த இதுக்கிட்ட இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த ஹாஸ்ட் பிளான்ட்டுக்கு கொடுக்கும். ஓகேவா. எது மேலே அது இருக்கோ அந்த பிளான்ட்டுக்கு வந்து அது கொடுக்கும். ஓகேவா. பேசிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, மைக்ரோ ஆர்கானிசம் வந்துட்டு அந்த பிளான்ட் மேலேயோ அல்லது அந்த சீடு மேலேயோ அல்லது அந்த சாயில் மேலேயோ தடவும் போது அந்த மைக்ரோ ஆர்கானிசம் ஆப்வியஸ்லி அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸை ப்ரிப்பேர் பண்ண எடுத்துக்கும். ஸோ அப்படி எடுக்கும் போது அது எந்த பிளான்ட் மேலே இருக்கோ அதையுமே நல்லா வளர வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. டைப்ஸ் ஆஃப் பயோ ஃபர்டிலைசர்ஸில் ரைசோபியம். Rhizobium is a small bacterium that colonize the roots of leguminous plants to form root nodules. இப்போ நார்மலாக நீங்கள் ரைசோபியம் அப்படின்ற ஒரு பயோ ஃபர்டிலைசரை போட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து சாயிலில் இருக்கக்கூடிய பாக்டீரியம். அது என்ன பண்ணும் அப்படின்னா லெகுமினஸ் பிளான்ட்டோட ரூட்டில் போய் இந்த மாதிரி காலனைஸ் பண்ணிடும், நிறைய ஆகிடும். டு ஃபார்ம் ரூட் நாடுல்ஸ். ரூட் நாடுல்ஸ்னால் ரூட்டில் முடிச்சு மாதிரி. இந்த பாக்டீரியா என்ன பண்ணுன்னா அட்மாஸ்ஃபியரில் இருக்கிற நைட்ரஜனை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி அதை அமோனியாவாக மாற்றும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு அசோஸ்பெரிலம் அப்படின்னா என்னென்னா, இந்த பாக்டீரியா வந்துட்டு அட்மாஸ்ஃபியரிக் நைட்ரஜனை வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்குது. பிகாஸ் அட்மாஸ்ஃபியரிக் நைட்ரஜனை நம்மளால் பிளான்ஸால் பேசிக்காக ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்க முடியாது. அது வந்து சில நைட்ரஜன் சைக்கிள் அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்தை யூஸ் பண்ணி தான் அதை எடுத்துக்கும். ஸோ இதால் டேரெக்டாக அட்மாஸ்ஃபியரிக் நைட்ரஜனை எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த நியூட்ரியன்ஸை வந்துட்டு கிராப் பிளான்ட்ஸ்க்கு கொடுக்கும். இது வந்துட்டு என்னென்ன மெய்ஸ் பிளான்ட்டு, பார்லி, ஓட்ஸு, சொர்க்கம் கிராப்ஸ் இந்த மாதிரி இதிலலாம் இதை வந்து போடுவாங்க. இது வந்துட்டு ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் த சீரியல்ஸை வந்துட்டு 5 to 10%, 20% வரைக்கும் அதிகரிக்கும். மில்லட்ஸில் வந்து 30% அதிகரிக்கும். ஃபாடர் பை ஓவர் ஃபாடர்னால் அந்த வைக்கோல் அதெல்லாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ பேசிக்காக அது 50% அதிகரிக்கும்ன்றாங்க. அசோபாக்டர் அப்படின்ற ஒன்று இருக்குது. ஓகேவா. இது வந்துட்டு வீட்டோட அந்த ஒரு விளைச்சலையோ ரைஸு, மெய்ஸு, சொர்க்கம் இதெல்லாத்தோட விளைச்சல் அதிகரிக்கும். அப்பார்ட் ஃப்ரம் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுறது இல்லாமல் அது வந்துட்டு ஆன்டி ஃபங்கல் அண்ட் ஆன்டி பாக்டீரியல் காம்பவுண்ட்ஸ், அதாவது ஃபங்கஸ்க்கு எதிர்ப்பாவோ பாக்டீரியாவுக்கு எதிர்ப்பாவோ இது நிறைய விஷயத்த ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மைக்கோரைஸா அப்படின்னா, இந்த ஃபங்கை வந்து ஒரு சிம்பயாண்டிக் அப்படின்னா என்னென்னா, நான் உனக்கு தரேன் நீ எனக்கு தா அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா. இது வந்துட்டு வாஸ்குலர் பிளான்ஸோட ரூட்ஸில் இருக்கும். அது வந்துட்டு தே இன்க்ரீசஸ் த அப்டேக் ஆஃப் பாஸ்பரஸ். இப்போ அந்த பிளான்ஸ் வந்து இந்த மைக்கோரைஸா அப்படின்ற ஃபங்கை வந்து இருக்கிறதுக்கு இடம் கொடுக்கும். அந்த ஃபங்கை என்ன பண்ணும், அந்த அந்த சாயிலில் இருக்கிற பாஸ்பரஸ் எல்லாம் நல்லா எடுத்துக்கும். ஓகேவா. எக்ஸாம்பிள் சிட்ரஸ், பப்பாயா இதெல்லாமே. அசோலா அப்படின்றதுக்கு அது வந்துட்டு ஃப்ரீ ஃப்ளோட்டிங் தண்ணியில் இருக்கக்கூடியது. aquatic fern found on the water surface having cyanobacterial symbiotic association with Anabina. இது இங்கே பார்க்குறீங்கல்ல, இது வந்துட்டு அசோலா பயோ ஃபர்டிலைசர் அப்படிங்கிறது. இது வந்து நல்லா ஃப்ளோட் பண்ணும். ஓகேவா. அக்வாட்டிக் ஃபர்ன்னா சின்ன செடி அக்வாட்டில் இருக்குது, அது வந்து வாட்டர் சர்ஃபேஸ் மேலே இருக்கும். இதில் வந்து சைனோபாக்டீரியல் சிம்பயாட்டிக் அசோசியேஷன் வித் அனபீனா அப்படின்ற ஒரு உயிர் கூட அது வந்துட்டு ஒரு சிம்பயாட்டிக் அசோசியேஷனானது. நான் உனக்கு தரேன் நீ எனக்கு தா அப்படின்னு சொல்கிறது. இது வந்து ஒரு லிவ் ஃப்ளோட்டிங் நைட்ரஜன் ஃபேக்ட்ரி அப்படின்னு கூட சொல்லலாம். யூஸிங் எனர்ஜி ஃப்ரம் ஃபோட்டோசிந்தசிஸ் மூலயமா எனர்ஜியை எடுத்து அட்மாஸ்ஃபியரிக் நைட்ரஜன் வந்து ஃபிக்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அட்மாஸ்ஃபியரில் இருக்கிற நைட்ரஜனை அது வந்துட்டு எது மேலே இருக்கோ அதுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அசோலா அப்படின்ற அந்த ஒரு ஃப்ரீ ஃப்ளோட்டிங் அக்வாட்டிக் ஃபர்ன் அப்படிங்கிறது.
பயோ ஃபர்டிலைசர் ஸ்கீம் அப்படின்னா என்னென்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் பயோ ஃபர்டிலைசர் ஸ்கீம் அப்படின்றத ஒன்று வச்சுருக்காங்க. எதுக்கு அப்படின்னா நேச்சுரல் ஃபார்மிங்க்காக, அதுக்கப்புறம் சாயில் ஃபர்டிலிட்டியை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் மெடிசினல் பிளான்ட்ஸ் இதெல்லாமே பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.